வெல்கம் டு குசடாசி. டர்க்கியில் இருக்கேன். பியூட்டிஃபுல் போர்ட் இது. இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இருக்குது, எஃபெசஸ்ன்ட்டு. அது ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். அதாவது பழங்காலத்து உலக அதிசயத்தில் இது ஒரு பிளேஸு. அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவோம். முடிச்சுட்டு இங்கே வந்து குசடாசி சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லோக்கல் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே போவோம். எல்லா போர்ட்லேயும் ஸ்டாண்டர்டாக போர்ட்லேருந்து வெளியே போகும்போது, போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி போகும்போது இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்குறாங்க. இங்கே நிறைய மேக்னெட்ஸு, ட்ரெஸ்ஸு. டூரிஸ்ட் பிளேஸ்னாலும் அந்தந்த நாட்டோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே நிறைய ஷிப்பு வந்துருக்கு. நம்ம வந்த ஷிப் அது. இங்கே ஒரு ஷிப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு ஷிப் இருக்குது. நாங்கள் வந்த ஷிப்புக்கு பின்னாடி 2 ஷிப் இருக்குது. குட்டி குட்டி ஷிப்புனாலும் ஒன்றும் வந்துருக்கு. சரி, டாக்ஸியில் ஏறிட்டு அப்படி பேசுவோம். Okay. So what is this port? What is this port? The castle from 13th century. Oh, okay. It used to be a lighthouse. Okay. 60s, like 70s, they put that road over there. It used to be a little island. If you look down the hill on your right hand side, you see the red roof there. That was all about the town. Actually, it was a little fishing village. Okay. In 70s. Then 80s, 90s, it goes down here. After 2000, just blow up everywhere. Houses. Oh, okay. The population here is normally 115,000. But summertime, right now, it's more than 1 million. It's all about summer houses. Oh, okay. People here for vacation, they're buying a house and coming summer. So how far this is from Istanbul? Well, Istanbul, about 800 kilometers from here. Not far. Not far. How much was my average summer house cost? All depends. Temiz, Yeah. there was like 127 column normally. Uh-huh. It was a like temple. But right now there is only one left because when the Christianity started, when they come here, they broke this. It was a pagan before. Okay. They believe they take all the columns. They build the Church of St. John. Okay. There's only one left now. Some of them in British Museum in England, you know. Okay. So when Ephesus, இது டர்க்கியில் இருக்க ஒரு ஊர். இது 10th century BC, அதாவது கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 10 செஞ்சுரி முன்னாடி 10th century BCயில் உருவான நகரம், பழைய நகரம். இந்த நகரம் வந்து இப்போது எல்லாம் எர்த்குவேக்கில் எல்லாம் உடஞ்சி அந்த ரூயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிரீக் மற்றும் ரோமன் இவங்களோட மிக்சடில் உருவான நகரம் தான். ரொம்ப அருமையாக இருந்திருக்குது. ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. நிறையா டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்கிடெக்சர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எஃபெசஸ் அப்படின்ட்டு டர்க்கியில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸான பிளேஸு. இது ஒரு ரூயின்டு சிட்டி. 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின ஊர் இது. எர்த்குவேக்கில் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த ரூயின்ஸ் எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே தான் வந்து க்ரீக் வேர்ல்டை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனது வந்து லைக் ஆரம்பித்தது இந்த ஊருன்னு சொல்லுவாங்க. செயின்ட் ஜான் யாரோ ஒரு செயின்ட் வந்து இங்கே தான் ஃபுல்லாக பேசி இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஓஷன்லேருந்து ஷிப் எல்லாமே இந்த வழியாக வர்றதுக்கு வழி இருந்திருக்கு. இந்த எர்த்குவேக் நடந்ததுனால எல்லாம் அந்த வாட்டர்வேஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சாட்ருக்கு. பிளாக் ஆகிட்டு
ஃபுல்லாக லேண்டாக அந்த எர்த்குவேக்கில் எல்லாம் லேண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷிப்பெல்லாம் இனிமேல் இங்கிட்ட இந்த சைடு வர முடியாது. பழைய ஊர், ஆனால் ஊர் இருந்ததுக்கு அடையாளங்கள்லாம் இந்த டெஸ்ட்ராயான திங்ஸ் இன்னும் வச்சுருக்குறாங்க. இப்போ பெரிய ஊராக தான் இருந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருந்த மக்கள் வாழ்ந்த விதம், அவங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாமே இந்த கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி அவங்களா இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி கிரேக்கர்கள் மூலிமா வந்ததுக்கப்புறம் இது வந்து வேறு மாதிரி மாறி ஒரு மிக்சட் கல்ச்சராக மாறி இருக்குது. அப்போ யூஸ் பண்ண கற்கள் அப்படியே எவ்வளோ பெரிய பிளாக்ஸாக இருக்குது பாருங்க. அப்படியே இருக்குது. இங்கேயும் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மார்பிள்கள் தான், மார்பிள்லேயே தூண் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்பிளாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அது உள்ளே இருக்கிற பேட்டர்ன் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா இருக்கு. ஏதோ ப்ரிசன் மாதிரி இருக்கு இல்லையே. இது ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கு உடன் போர்டு போட்டிருக்கிறாங்க. பில்லர்லாம் பாருங்களேன். ஒரு பிளாக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுருக்குறாங்க. ஒரு பிளாக்கு மேலே ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். அந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்குக்கு மேலே பிளாக் வச்சுருக்காங்க. எல்லாம் மார்பிள் தான், நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்பிள், நிறைய மார்பிள் குவாரிஸ் நிறைய இருந்திருக்கும் அந்த காலத்திலே. ஸோ இதுதான் கோர்ட்யார்டு போல இருக்கு. அப்படியே டக்குன்னு சேரியட்டில் குதிரை வண்டியில் போவாங்களா என்னமோ தெரியல அந்த காலத்தில். ஆம்பி தியேட்டர், பார்த்து வசந்தூர். இது ஒரு செட்டு இருக்குது, இது வந்து பார்ப்போம். இது மேலே ஏறுவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் மார்பிள் தான், ஸ்டெப்ஸு முதற்கொண்டு மார்பிள் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோன் அப்படியே பதிச்சிருக்கிறாங்க. ஏதோ காரை மாதிரி ஏதோ போட்டு சீல் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஆம்பி தியேட்டர். சின்ன இது ஒரு சின்ன ஆம்பி தியேட்டர். அங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கும். அப்புறம் இங்கே எல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை கவர்ன் பண்ணுறவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க போல். அந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. அது சென்டரில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நடக்கும், மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அது மாதிரிலாம். இது 2 செட் இருக்குது. இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு, 2 இருக்குது. ஓகே, இப்படி போய் அப்படியே இறங்குவோமா? வீடு கட்டின மாதிரி இருக்குது, ரூமாக இருக்கிற மாதிரி ஒரு. இது அவுட்ரு ஃபென்ஸு மேலே இருக்குது, நடுவில் வந்து பெரிய ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேக் சைடில் அப்படி தான் இருக்குது. வீட்டு வாசல் மாதிரி இருக்குது. இது நானாக கற்பனை பண்ணிக்கிட்டது, அமைப்பு பார்த்தா அப்படி தான் தெரியுது.
ஃபுல் அப்படியே கீழே இறங்குது. இந்த சிட்டி வந்து மவுண்டெயின் நடுவில் கட்டியிருந்தாலும் மவுண்டெயினோட ஸ்லோப்பில் இருக்குது. மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே போகுது. மவுண்டெயின் ஸ்லோப்பில் கட்டியிருக்காங்க. வீடெலாம் உடஞ்சிருச்சு. எர்த்குவேக்கில் உடஞ்சதெல்லாம். லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நைட் டைமில் லைட்ஸ் போடுவாங்களா நம்ம தெரியல. கிராக் விழுந்துருக்கு. இல்லை கிராக் விழுந்து கீழே விழுந்துருக்குது. அது அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா வச்சுருக்குறாங்க போல, அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரே தூண் மேலே வரையும் 1 2 3 4 5 பீஸாக உடஞ்சிருக்குது. 5 பீஸாக எடுத்து அப்படியே ஒட்ட வச்சுருக்காங்க. ஒட்ட வைக்கல, அப்படியே அது அந்த உடஞ்ச க்ரூவில் அப்படியே வச்சுருக்குறாங்க. சூப்பராக. இது பார்த்திங்கன்னா வீடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு கல்லுக்கெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்குறாங்க. எர்த்குவேக்கில் இடிஞ்ச ஊரை அங்கங்கே பீசஸ் எல்லாம் எடுத்து எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியுது. ஃபுல்லாக ஒரு ஆர்ச்சு, இங்கே ஒரு ஆர்ச்சு, வீடெலாம் பாருங்கள். எல்லாம் பெரிய கலெக்டபிள்ஸ் தான், நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது தெரியும், வீடு மாதிரிலாம் தெரியுது. ஏதோ ஒரு ஸ்டாச்சு, அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே உடஞ்சி விழுந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ சேர்த்த முடியுமோ சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே திரும்ப தூண் 1 2 3 பீஸாக உடஞ்சிருக்கு. அது 3 பீஸாக சேர்த்துருக்காங்க. இன்னும் உடஞ்சதை கரெக்டாக அதோட தூண் கண்டுபிடிச்சி ஒட்ட வைக்கிறது தான் பெரிய விஷயம். என்ன மொழின்னு தெரியல, எழுதியிருக்காங்க. ஒரு அழகா எழுத்தை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலையில் தலையை காணும். இந்த சீசர் அந்த மாதிரி ஸ்டைல். பிரிக்லேயும் கட்டியிருக்காங்க. கல் பிரிக்கு நடுவில் வந்து ஏதோ காரை மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. நிறையா இந்தியன் ஹவுசிங் மாதிரி தான் இருக்குது. வரிசை இதெல்லாம் இருக்கு. இங்க பெரிய ஆர்ச் இருக்கு. I don't mind. உள்ள அப்படியே ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்கும் போல இருக்கு. ரூயின்ஸ் டேமேஜ் ஆனது அப்படியே போட்டு மறைச்சிருக்காங்க.
The amphitheater, பெரிய amphitheater, கலை நிகழ்ச்சிகள், கவுன்சிலர்ஸ் மீட்டிங், இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டு இது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. பயங்கரமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே, 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு இது பாருங்கள், இங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ரெனோவேஷன் பண்ணுறாங்களா இல்லை உடஞ்சி போனதை திருப்பி கொஞ்சம் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ அலௌடு இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதோட பார்ட்ஸ் போல் இருக்குது. இங்கே இருக்குது amphitheater பெருசு. டெம்பிள் ஆஃப் ஆர்டமிஸ், இது டெம்பிள் ஆஃப் டயானா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கர்கள் நிறைய கடவுள்களுக்கு டெம்பிள்லாம் கட்டியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற கடவுள்களுக்கு கோயில் இருக்கிற மாதிரியே இங்கே நிறைய கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதில் இது ஒன் ஆஃப் த கோயில். இது வந்து ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். பழங்காலத்து அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இந்த பழங்காலத்து அதிசயம்னு சொல்லும் போதே அது இதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. அதனால தான் ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருந்த இடங்களெல்லாம் அழிஞ்சு, ஏதோ ஒரு இயற்கை சீரழிவினால அழிஞ்சு அதில் மிச்சம் மீதி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. மாடர்ன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா இப்போ எல்லாமே அது அவைலபிளாக இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸை பார்த்த ஒரு திருப்தி. நானும் போய் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இது எஃபெசஸ் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது, டர்க்கியில். இந்த கோயிலோட ஒரு மாடல் வந்து இஸ்தான்புல் டர்க்கியில் வச்சுருக்குறாங்க. அது எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி அங்கே இருந்த கைடு கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வாங்கினேன். அதுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போய் பார்த்ததில். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸ் டர்க்கிஷ் டிலைட்டுன்ட்டு ஸ்வீட்டு. நம்ம ஊர் அல்வாவில் நிறைய நட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். வால்நட்டு, கேஷ்யூ நட்டு, நிறைய நட்ஸ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி டர்க்கிஷ் டிலைட்டுன்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சுகர் நிறையாவே இருக்கும். அது இல்லாமல் பக்லாவா, அதுவும் டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸ். இது ரெண்டும் பார்க்குறக்காக வேண்டி இந்த பெரிய கடைக்கு போயிருந்தோம். பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கினோம், சாப்பிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டு, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. This is we call medical mantle. This clear your sinus or migraine allergy. When you get sick also, you get a cough. In your home, you can use a little bit case. You can keep in your room. If you want to be more sexy, you should use this one. This kind of perfume is going to the roll-on, no alcohol, no spray also. Just put it like a drop in your arm, neck, stay all day. You don't have to use too much. As I said, wear a Turkish like baklava, cosmetic products. This pomegranate, this one, you can try. And this is pomegranate, pomegranate, nougat, and mixed nuts. Coconut, black mulberry, pistachio. These are all made of animal sugar, and we have something like this in our spine box. Something for the present, for that sad. But we also do this like, oh, this is 45. This is 45. Very nice. Proud of me.
Like in Istanbul? You've been in Turkey before? No, first time. First time. Okay. This is our carpet cooperative. Like an education area. Now I'm gonna show you the showroom like this in here. So you can see our cultures and art. You can see the finished pieces. Do you know how to make a handmade carpet before like this? Have you seen that? Yeah, we have similar in India because we are from India. Yeah, So I see. There's also the carpet yes, there. yes. Let me show you. Hello, Hi. come again. Thanks for so please come closer here. You know, this is our carpet cooperative and sponsored by Ministry of Education. Why they sponsored us? Because they want to keep that art alive. This is the main reason that we are here. You see the ladies on the loom. They are all a teacher, like a master weaver. Oh, okay. We have more than 1,000 ladies, near the 1,000 ladies in the small villages. They are working with us. We give them looms and material like this. They are working on their house. But she needs to take the thread, one front and one back, like this. Okay. So the yarn inside to outside, outside to inside. This is what we call a double knot. She needs to pull down. Oh, See okay. that? Inside to outside, going to outside to inside, pull down together. One Turkish double knot. Would you like to try as a memory? Fibers from these cocoons. Like, let me show you. Look. Can you see that? When I take them, it's breaking. Yep. Put them in the warm water, Oh, okay. around 20-30 degrees. After the warm water penetration of the cocoons, when she tries to catch them, you will see the fibers have come out. Yapalım. Look, the special brush she has. When she takes them, now you can see the fibers. Can you check that? Yep. Isn't that amazing? Yeah. And she needs to take this. Oh, Look, this part is not good enough for weaving. That's why she needs to separate this part. It's not a trash. We use this to recycle. Let me show you what she do. She needs to able to connecting together all the fibers on this machine. Look like this. And move this big wheel. When she fibers, please. Open up. It's unraveling. It's unraveling from this cocoon. Do you understand how we obtain the silk fibers from these cocoons? And we use so because of the hot water? because of the hot water. Okay. Before the water, you see that dry, and we can't take the fibers. Exactly correct. After this, we easy to take the fibers on this 4 bands. Yeterli. Can you see that 4 bands? This is what we get a raw silk, Oh, like okay. this, like a horsehair. You can touch it. So this is this. And what we do, we need to wash this. And we find to our silk fiber. This is with dyes. You can see that. With dyes. Try to break it. It's second strongest fiber in the world. You know these are the. Huh? Take again. Spider web. Spider web, but this is more Yeah. sticky. This is not. This is a silk fiber. Some of the doctors they use for their surgery of silk fiber because non-observed fiber. This is with dyes, but we only use different chemicals, not a naturals. That's why the silk fiber and non-observed fiber they not observe the natural dyes. Okay. We only use a. Make yourself comfortable in here. I'm going to show you the one wool, silk. I have different collections in here. You can have a look, take an ideas. Looking and asking, not me and buying. But we always say to our guests, if you are any interested, don't hesitate to ask. Oh, sure. Maybe the size, maybe the design, maybe the colors. I have huge variety in here. Okay. Look, check the reverse side. Now you can understand what I mean. Can you see that? Yep. These are all handmade. This is more workmanship, like a pixels of the camera. Okay. This is less. How long it takes to? This one, 2 ladies around 13 months. 2 ladies Oh, on okay. this. Okay. This one is around 5 months to workmanship for 1 lady. One.
Do you understand? For example, if I give you the price, this one is you can find 1,800 US dollar to shipping on this. But this one you can find on that side minimum 3,300 US dollar. Because of the workmanship. Cost of the carpet. This is two lady around 13 months on this. Look, the price are 7,800 US dollars with shipping.